பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நாம் பயப்படுகிற காரியம் நமக்கு நடக்கிறது. ஒரு பக்கம் நாம் ஜெபித்தாலும் இன்னொரு பக்கம் சில காரியங்கள் நமக்கு எதிர்மறையாய் நடக்கிறது. பாருங்க, வார்த்தை சொல்லுகிறது, நான் எந்த காரியத்திற்கு பயந்திருந்தேனோ அந்த காரியம் எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்கிறான். 26வது வசனத்தை கவனித்து பாருங்கள். எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இவைகளெல்லாம் ஏன் எனக்கு நடந்தது? யோபு சொல்லும் பொழுது 7:14 வாசித்து பாருங்கள். நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி, தரிசனங்களால் எனக்கு திகழ் உண்டாக்கினீர். தேங்க்யூ லார்ட். சில நேரத்தில் நம்முடைய சொப்பனங்கள் கூட நம்மை கலங்க பண்ணோம். அந்த காரியம் நடக்கிறது போலவே இருக்கும். பாருங்க, இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய நெருக்கத்தை நம்முடைய இருதயத்தில் தியானம் பண்ணுகிறதுனால இப்படி நடந்து விடுமோ, இந்த காரியம் அப்படி ஆகிவிடுமோ அப்படின்னு நம்ம அந்த காரியத்தை குறித்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, அதையே தியானம் பண்ணும் பொழுது அந்த காரியம் அப்படியே நடக்குதுங்க. நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் உங்களுடைய எல்லா நெருக்கத்தையும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவது, உங்களுடைய சூழ்நிலைகளை விட உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர் அப்படின்னு நம்புங்க. அவரால் உங்கள் காரியங்களை மாற்ற முடியும். இந்த நிலைகளை உங்களால் மாற்ற முடியும். உங்களுடைய போராட்டங்களும் உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் தியானிக்கும் பொழுது, அதையே யோசிக்கும் பொழுது, அதையே பேசும் பொழுது, என்னால் இந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியாது, இந்த காரியத்தில் என்னை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள ஸ்ட்ராங்காக வந்துடுது. பாருங்க, நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 143:11, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்கள் ஆக்கிவிடும். நீங்கள் தைரியமாக சொல்லலாங்க, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீக்கிவிடும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் எங்களுடைய ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிகொடும்.
உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எங்களுக்கு உத்தரவு அருளி செய்யும். இந்த காரியத்தில் ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. எல்லா இக்கட்டுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவித்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.